அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கார சட்னி. இந்த சைட் டிஷ் இருந்தாலே போதும், தோசை, சப்பாத்தி, இட்லி அப்படின்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டே போகாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தோசை தான் பிடிக்கும், சப்பாத்தி தான் பிடிக்கும், இட்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த சட்னியை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான், இட்லி தான் இனிமேல் எனக்கு வேணும், இந்த சட்னி இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்பவும் எண்ணெய் வேணாம், ஓரளவுக்கு மிதக்கிற அளவுக்கு விட்டுட்டு இதில் 10-15 சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க. அது முழுமையாக பாயில் ஆகக்கூடாது. எப்படின்னா ஒரு அரை ராஸ்மல் இருக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு 3 வரமிளகாய், நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். 3 வரமிளகாயை முன்னாடியே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் மெயின், நைஸ் உப்புலாம் சேர்க்கக்கூடாது. அடுத்து முக்கியமான ஒரு பொருள், ஒரு பட்டை சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டுறீங்க. தண்ணி சேர்க்காமல், கட்டியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெயில் கடுகு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அதை தாளித்து நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை சுட சுட 2 இட்லி வச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.